ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க நில்லுங்க. நான் கூப்பிடுறது காதுல விழலையா? நல்லா காதுல விழுது. வர வர நீதான் பயங்கரமா பேசுறியே, எப்படி விழாம இருக்கும்? ஏங்க இப்ப நான் அப்படி என்ன பேசிட்டேன்? ஆதிர, எல்லாம் தெரிஞ்சோ நீ ஏன் தேவையில்லாம சத்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அவளோட முகமூடியை கிழிச்சு அவ நடிக்கிறான்னு எல்லார்கிட்டயும் அவளோட சுயரூபத்தை காட்டி வீட்டை விட்டு விரட்ட வேண்டியதானே? ஏங்க அத பண்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஒருத்தர் அழிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா ஆக்கிறது தான் கஷ்டம். வாழ வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயங்க. சத்யா என்ன பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அவளை கார்த்தியோட பொண்டாட்டியா இந்த வீட்டுல நான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனா அவ நம்ம வாழக்கூடாதுன்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை பண்ணிட்டே தானே இருக்கா. என்ன அதிர பாக்குற? அவ பண்ணதெல்லாம் மறந்து போச்சா? நான் வேலையில இருந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கிறதுக்கு காரணம் அவளும் அவன் அண்ணனும் தானே. அது பத்தாதுன்னு தங்கச்சி அண்ணனும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன ஒரு ஃபேக்டரியில அடைச்சு வச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. அதுல இருந்து நீ தானே காப்பாத்துன, அதோட விட்டாங்களா? என் மேல பொய் கேச போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாங்க. இப்படி அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போனா போதுன்னு சொல்லி பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுட்டே இருக்கணுமா? அவ இப்ப திருந்துவா அப்ப திருந்துவான்னு எதிர்பார்த்து ஏமாந்து முட்டாளாய் போய் நிக்கணுமா? ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா சத்யாவை நான் ஒன்னும் சும்மா விட போறதில்ல. அவ திருந்துற வரைக்கும் எனக்கும் அவளுக்குமான கண்ணாமூச்சி ஆட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளவுதான். நீ இப்படி அவளோட கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கிறதுனாலதான் அப்பாவுக்கோ பாட்டிக்கோ கார்த்திக்கோ அவளை பத்தி கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. எல்லாரும் இப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. பாத்தியா? இந்த கார்த்தி கூட அவ கூட சேர்ந்துகிட்டு ஓவரா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஏங்க சப்போர்ட் பண்ணா பண்ணிட்டு போட்டுங்க. அதனால நம்மளுக்கு என்ன கெட்டு போச்சு சொல்லுங்க? என்ன கெட்டு போச்சா? நீ புரியாம பேசிட்டு இருக்கா ஆதிர. இதை இதுக்கு மேலேயே விட்டு வைக்க கூடாது. நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி பக்காவா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். பிளானா? என்னங்க என்ன பிளான்? ஒரு தரமான சம்பவம் பண்ண போறேன். ஏங்க பில்டப்லாம் பயங்கரமா கொடுக்கறீங்களே, என்ன விஷயம்னு சொல்லுங்க. உனக்கு சொன்னா புரியாது, சொன்னாலும் சுவாரஸ்யமா இருக்காது. நடக்கிறப்ப பாரு, உனக்கு சூப்பராவும் இருக்கும் சுவாரஸ்யமாவும் இருக்கும். அப்படியா? சரி, ஏட கூடமா ஏதாவது பண்ணாம இருந்தாலே போதும். எனக்கு பயங்கரமா பசிக்குது, நான் போறேன். போ போ, போய் நல்லா சாப்பிடு. இந்த பிரபுவை நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற மாதிரி பாப்ப. என்ன பண்ணலாம்? ரேவதி, இதோட எனக்கு போதும் போதும். என்ன நீ 2 தோசையோட போதும்னு சொல்றீங்க? இது எப்படி பத்தும்? நான்லாம் 7-8 தோசை சாப்பிடுவேன். நீ எனக்கு இது போதும். எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? நீங்க தான் லாஸ்ட். சரி, அப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சிலிண்டரை ஆஃப் பண்ணு. சரிங்க நீ. ரோஹிணி படிச்சிட்டு இருக்காளா? ஆமா நீ. சரி. இது ஏங்க ஏதாவது வேணுமா? ஒன்னு 2 3 4 5 6. என்ன பண்றீங்க இப்ப? எதுக்கு ஒவ்வொரு டப்பாவை எடுத்து பாத்துட்டு இருக்கீங்க? இது ஏங்க ஏங்க 2 3 4 5. இராதரே ஏங்க ஏங்க என்ன ஏங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன பண்றீங்க இப்போ? நான் சொல்றேன் ஆதிர, அதுக்கு முன்னாடி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன? இப்ப நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறது எத்தனாவது தோசை? 2வது.
இன்னும் எத்தனை தோசை சாப்பிடுவ? ஆ, ஏன் கேக்குறீங்க? சொல்றேன், நீ சொல்லு ஃபர்ஸ்ட். 2 தோசை தான், அதுக்கு மேல நான் வேணான்னு சொல்லிட்டேன். வெரி குட். டெய்லி 2 தோசை தான் சாப்பிடுவியா இல்ல 3, 4, 5ன்னு போவியா? அண்ணே, அண்ணி எப்பவுமே 2 தோசை தான் சாப்பிடுறாங்க, அதுக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. இப்ப கூட அவங்க கிட்ட இன்னொரு தோசை சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன், ஆனா அவங்க வேணவே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? நீ எல்லாம் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன், சரியா?